நினைவு பரிசு வழங்குதல். நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் திரு காளிமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கிறோம். நமது கல்லூரி செயலர் ஆர். ஜெயபால் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். நமது கல்லூரி சுயநிதி பிரிவு இயக்குனர் அவர்களை மாரிமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். நமது துணை முதல்வர் அவர்கள் சக்திவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துறை வழங்க துணை முதல்வர் அருள் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் பெற்றிருக்கக்கூடிய நீர்ப்பாக்கக்குழுவினர் மற்றும் சிறப்புடைய புத்தக வாசிப்பு குழு, புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் தூய மரியன்னை கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நெடுநேரமாக இந்த நிகழ்வுக்காக காத்திருந்து இன்னும் எல்லாருடைய உரையையும் நன்றாக கேட்டுக்கொண்டு இந்த புத்தக வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த தூத்துக்குடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இந்த முன்னெடுப்பை செய்து குறிப்பாக நம்முடைய கல்லூரியோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தவர் திரு ரவி அவர்கள். தமிழன் டிவி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதில் பணியாற்றக்கூடிய அண்ணன் ரவி அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் நம்முடைய கல்லூரி எந்த நிகழ்வு நடந்தாலுமே வந்து அந்த செய்திகளை பதிவு செய்து உடனுக்குடன் அந்த தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பி பல செய்தித்தாள்களிலும் நமக்கு அதனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கல்லூரி சார்பாக நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த தூத்துக்குடி மாநகரில் இந்த இலக்கிய மன்றங்களுக்கு பஞ்சமே இல்லை என்பது போல நானும் பல நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கின்றேன். ஆங்காங்கு இந்த இலக்கிய ஆர்வலர்கள் வந்து இந்த அமைப்புகளை நடத்தி புத்தகத்தினுடைய மொழி வளர்ச்சிக்கும் புத்தக வாசிப்பிற்கும் குறிப்பாக இந்த கல்லூரி பள்ளி மாணவிகளை அவர்கள் அடிக்கடி சந்தித்து வாசிப்பினை ஊக்கப்படுத்துவதை நான் பல முறையும் பார்த்திருக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்று வந்திருக்கக்கூடிய திரு ஆர். ஜெயபால் அவர்கள் ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியர். அதோடு அவர்கள் இந்த நூலகத்திலும் பொறுப்பேற்று செய்து கொண்டிருப்பவர்கள். எனக்கு படிக்கும் காலத்திலேயே அறிமுகமான ஆசிரியர். நான் அழைக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கும் பொழுது அவர்களே இந்த வாய்ப்பில் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்ற நூலினை எழுதிய ஆசிரியர் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன், ஒரு பிரபலமான எழுத்தாளர். அவரை அந்த எழுத்தாளரையே தூத்துக்குடிக்கு வரவழைத்து ஒரு பள்ளியில் நிகழ்வு நடத்தி என்னையும் அழைத்தார்கள். அந்த எழுத்தாளரை நேரடியாக அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பும் தந்தார்கள்.
அதற்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு அடுத்து மாரிமுத்து அவர்கள் இவர்களும் இன்னும் மற்றவர்களும் இணைந்து இந்த தொடுவானம் என்ற கலை இலக்கிய பேரவையை உருவாக்கி அதனையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் மாணவிகளுக்கு நல்ல போட்டிகள் எல்லாம் அவர்கள் அவ்வப்போது வைத்து நடத்தி கொண்டு வருவார்கள். அடுத்தது கலை வளர் மடிப்பா சக்திவேல் அவர்களை நாம் கல்லூரிக்கு அடிக்கடி நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் இந்த கலை வழியாக இலக்கியத்தை மாணவிகளுக்கு இந்த நாட்டுப்புற கலைகளை கற்பித்து அது வழியாக இலக்கியத்தை வளர்ப்பவர்கள். இன்னும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய பலரும் இங்கே பெயர் கொடுக்கல இருந்தாலுமே அவர்களுமே இந்த ஆர்வலர்கள், கலை இலக்கியத்திலும் தமிழ் மொழி வளர்ச்சியிலும் நூல் வாசிப்பிலும் ஆர்வம் கொண்ட பலரும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே அமர்ந்திருப்பவர் திரு மாரிமுத்து அவர்கள். இவர்களை நம்முடைய இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே நேரடியாக அவர்களை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஒரு கவுன் கடையிலேயே நூலகம் நடத்தி இன்றும் அந்த நூலகத்தை வைத்திருக்கிறார்கள். அங்கு வரக்கூடியவர்கள் நூலையும் வாசிப்பதற்காக நூலகம் வைத்திருக்கிறார்கள். இது போன்ற இந்த மனிதர்கள் இன்று என்னுடைய கல்லூரிக்கு வருகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இவர்கள் எல்லாரும் தான் இந்த புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இங்கு நாங்களே அதிகம் பேசிக்கொண்டிருப்பது தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதனால் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டதனால் நான் அவர்களை வாழ்த்தி இருக்கின்றேன். இன்னும் உங்களுக்கு இந்த மாணவிகளும் போட்டிகளில் பேச இருக்கிறார்கள். இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதத்தை வாசித்து 100 மாணவிகள், அதில் சிலர் அதை பற்றி விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள். எனவே அதற்கான நேரமும் நமக்கு தேவைப்படுகின்றது. இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அத்தனை பேருக்கும், குறிப்பாக தமிழ்துறை தலைவர் திருமதி சாந்தி மற்றும் அருட்சகோதரி சாந்தி அவர்கள், அத்தனை பேராசிரியர்களையும், சுயநிதி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் லதா மற்றும் அந்த பேராசிரியர்கள் அனைவரையுமே வாழ்த்தி, மாணவிகள் நீங்கள் சிறப்பாக இந்த கருத்துக்களை உள்வாங்கி புத்தக வாசிப்பு என்பதை நீங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறவங்களாம் ஒரு காலத்தில் புத்தகம் வாசித்தவர்கள் தான். சிஸ்டர் கூட இருந்தாங்க, நான் நைட்டெல்லாம் உட்காந்து கதை படிப்பேன். அது கதையாக கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு வாசிப்பு, அதாவது கண்டதையும் வாசிப்பவர் அதான் பின்னால் பெரிய பண்டிதராக மாறுவார்கள்னு ஒரு சொல் வழக்கு சொல்லுவாங்க. நீங்கள் எதை பார்த்தாலுமே வாசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு மொழி வளர்ச்சி வரும். அது தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலம் இருந்தாலும் சரி, அந்த லெட்டர்ஸ், அந்த எழுத்துக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிழை இல்லாமல் எழுத முடியும், பிழை இல்லாமல் பேச முடியும். அதனால் நூலகத்துக்கு நாங்கள் உங்களை கட்டாயமாக அனுப்பி வைக்கிறோம். எப்போ கொஞ்சம் லேட்டாக வந்தால் கட்டாயமாக